சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Vaishali, CB, USA. When we are reborn in another life, we can use karma to determine what family we end up in. However, you can be in a family that is rich but not supportive, or you could be in a poor family with support all around. How does God decide this? அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. லைஃப்ங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. நோ கிரியேஷன், நோ டெசஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஃப்ரம் பாடி டு பாடி, ஃப்ரம் பர்த் டு பர்த், தி எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் தி எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூஸ், ஒரு இன்டர்லிங்க்டு. அதனால் நாம் ஏழை குடும்பத்தில் பிறக்கிறதா பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறதா இதெல்லாம் நாம் டிசைட் பண்ண முடியாது. போன ஜென்மத்தினுடைய இல்லை பழைய சில ஜென்மங்களுடைய கர்ம பலன்களை அனுபவித்து ஒரு பேக்கேஜ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இது எந்த மாதிரி லைஃப் இருக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ சுகம் இருக்குங்கிற மாதிரி. பதவி பூர்வ புண்ணியானாம். திருவள்ளுவரும் சொல்கிறார், அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடைங்கிறார். ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க. தூக்கின்னு போகிறவன் ஏன் உட்காந்துன்னு போகிறவன் ஏன் தூக்கின்னு போகலன்னு யோசனை பண்ணு. அவன் தர்மம் பண்ணியிருக்கான், இவன் பண்ணலங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கின்றன. ஒரு ராஜா இருந்தான், பேர் பரதன். அந்த காலத்துலலாம் ஒரு 48 வயசு ஆன உடனே அவங்கெல்லாம் ராஜ பரிபாலனத்தை பிள்ளைங்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டில் போய் உட்காந்து மோட்சத்துக்கு வழி தேடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நதிக்கரையில் உட்காந்துட்டு ஜபிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போது நிறை கர்ப்பிணியான மான் தண்ணி குடிக்க வருது. அப்போது தூரத்தில் ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டு பயந்து அப்படியே ஜம்ப் பண்ணுதா. தாய்மான் செத்து போகுது, குட்டிமான் மாத்திரம் தண்ணியில் கஷ்டப்படுது. அதை பார்த்துட்டு இந்த பரதன் அந்த குட்டிமானை எடுத்து அதுக்கு பாலெல்லாம் ஊற்றி தன் குட்டியே வச்சுருக்கான். நாளாக ஆக தான் தவம் செய்ய வந்தோங்கிறதையே மறந்து போயிட்டு அந்த குட்டிமானியும் பார்த்துக்கிட்டு அதுக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு உக்காந்துக்கிட்டே இருக்கான். அவன் சாகிற நேரம் வந்தது. இப்படியே அவன் ஐயோ எனக்கு பின்னால் இந்த மான்குட்டி யார் பார்த்துக்கு வராங்க அப்படின்னு எண்ணத்தோடையே சாகிறதுனால அடுத்த பெரியவனுக்கு மானாக வருது. அதாவது நீ எந்த எண்ணத்தோட சாகிறியோ அது கூட ஒரு இன்டர்லிங்க் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் பர்த். மானே நினச்சிட்டு செத்ததுனால அவன் மானாக பிறக்கிறான். அப்பயும் அந்த பழைய வாசனை படல் என்ன தவம் பண்ணவன் இல்லையா, நேராக அந்த இடத்துல தன் மான்குட்டி எங்கே இருக்குன்னு பார்க்குறான். அது ஜாலியாக விளையாடிட்டு இருக்குது. ஐயோ நான் புத்தி கெட்டு போய் இழந்துட்டேனே, இந்த மான்குட்டிக்காக நான் மானா போகிறேன்னு கஷ்டப்படுறேனேன்னு எல்லோரும் யாகம் வளர்க்குற இடத்துல போய் அப்படியே சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்து மந்திரங்களை கேட்டு 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 அந்த உடம்பை விட்டுறான், மான் உடம்பை. அடுத்த பிறவி ஒரு விறகு வெட்டியாக பிறக்கிறான். விறகு வெட்டியோட குடும்பத்தில் பேசினா ஒம்பொருன்னு ஊமையாட்டம் நடிக்கிறான். அப்போ 10-12 வயசு ஆன உடனே விறகு வெட்டி சொல்கிறான், இந்த ஊமையை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறது, அதனால் இவனை துரத்தி விட்டுலாம், காட்டுக்கு போய் பழிச்சிக்கிட்டோன்ட்டு துரத்தி விட்டுறாங்க. காட்டில் மரத்தடியில் இதுதான் நமக்கு சான்ஸுன்னு தவம் பண்ணி உக்காண்ட்ருக்கான் திருப்பியும். இப்போ அந்த நாட்டினுடைய ராஜா பல்லக்கில் வரான்னா 4 பேர் தூக்கின்னு வர்றவங்களுக்கு ஒருத்தன் காலில் அடிபட்டுடுது. இப்போ ராஜா சொல்கிறான், அந்த மரத்தடியில் ஒருத்தன் திம்ம கட்டியாட்டு உக்காண்ட்ருக்கான், அவனை கூட்டணுவான்ட்டு. இவன் ஒன்றும் சொல்ல, அந்த பல்லக்கை தூக்குறான். மீதி 3 பேர் ஒரு பக்கம் தூக்குறாங்க, இவன் ஒரு மாதிரி இழுக்கிறான். ராஜா வான் பண்ணுறான், அப்படியே ஒழுங்காக தூக்குன்னு. இவன் மைண்டு தான் கடவுள்கிட்ட இருக்கே. அதனால் ராஜா கோவத்தோடு கீழே இறங்கி சாட்டை எடுத்து இவன் அடிக்க வரான். இவன் சிரிக்கிறான். ஏன்டா சிரிச்சான்னா, நான் உன்னை விட பெரிய ராஜாவாக இருந்தேன்னா. யார் தான் ஜடப்படுறது. அப்போ அவன் சொன்னான், நான் குருவை தான் தேடின்னு இருக்கேன், எனக்கு உபதேசம் கொடுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. அதனால் எதுக்காக அவனுக்கு ராஜா இருந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தவனுக்கு மான் பிறவி வருது, மான் மேலே ஆசை வச்சான். சரி மானாக இருந்து விறகு வெட்டியாக வரான். அதுக்கப்புறம் அந்த ஞாபகங்கள்லாம் இருக்குது, இந்த பிறவியில் உருப்பிடுறதுக்கான வழிகள் அவன் தேடிக்கிறான். இப்படி தான் நாம் கூட ஒவ்வொரு பிறவியிலையும் இந்த பரமபத விளையாட்டு விளையாடுவோம்ல, தாயம் போட்டு ஏணியும் கிடைக்கும் பாம்பு வாயும் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம ஏறி இறங்கி புனர்பி ஜனனும் புனர்மணம் செல்லார் நின்ற இத்தவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன்னுங்கிற மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன், ஏதோ ஒரு பிறவியில் நல்ல புத்தி கிடச்சி போகிற வழிக்கு அந்த பரமபத விளையாட்டில் கேமை முடிச்சிடுவோம். அதுக்காக தான் இது உனக்கு புரியணும்னு
மகாசிவராத்திரிக்கு வைகுண்ட ஏகாதசிக்கெல்லாம் பரமபதம் அடியாடு சொல்கிறது. ஏன்னா நல்லது செஞ்சால் ஏனி, தப்பு பண்ணாக்கா பாம்பு வாயி, இப்படியே ஏறி இறங்கி எவ்வளோ வருஷம்தான் கஷ்டப்படுவோம். 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறவி இழு பிறவி என்று அருணகிரி சொல்கிறார். 7 கடலில் எவ்வளோ மணல் இருக்குமோ அவ்வளோ பிறவி இருக்கும் போல் இருக்கேன்னு. ஆழ்வார் சொல்கிறார், நான் எத்தனை பிறவி எடுத்து எத்தனை தாய்மார்கிட்ட பால் குடிச்சனோ அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுத்திரமே ரொம்பிடும் போல் இருக்குதுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதனால் நமக்கு புரியல, பிறவி என்பது எத்தனைங்கிறது யாருக்கும் தெரியாது. நம்முடைய எண்ணங்கள் தான் அடுத்த பிறவிக்கான விதைங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு மெமரி சிப் இருக்குது. அதை விட ஹைடெக் செல்ஃபோன் வாங்குற போது என்ன பண்ணுவீங்க, பழைய ஃபோனில் இருக்கிற மெமரி சிப்பை வாங்கி புது ஃபோனில் போட்டுக்குவீங்க. அப்போ மெமரி இஸ் கண்டினியூவஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் சேஞ்சஸ். அந்த மாதிரி உடம்பு தான் இன்ஸ்ட்ருமெண்ட் மாறிடும், ஆனால் மெமரி கண்டினியூஸாக இருக்கும். அதனால தான் நமக்கு பிறவிகள் தோறும் இந்த பாவம் புண்ணியம் இன்பம் துன்பம் இதெல்லாம் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அப்போ யார் தப்பிப்பான்னா, ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலையே பேராய் இயற்கை தரும். மற்றும் பற்று இன்றின் பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமே எதினேன். எல்லா எண்ணங்களையும் விட்டுட்டு கடவுள் மேலே மாத்திரம் ஆசை வச்சுட்டே இருக்கணும். ஆசா நுகலம் துகளாயினபின் பேச அனுபூதி பிறந்ததுவேங்கிற மாதிரி ஆசைகள் இல்லாத நிலையை அடையணும். இல்லைன்னா அது வரைக்கும் நீ என்ன தான் பக்தனாக இருந்தால் கூட அருணகிரி சொல்கிற மாதிரி ஆசைக்கூர் பக்தனே அப்படின்னு. அதனால் இந்த ஆசைகள் என்பவை கலகலன்னு இருக்கும். ஒரு 1000 காக்கா உட்காந்துக்குதுன்னு வை, நீ 1000 கல் எடுத்துன்னு போய் ஒவ்வொரு காக்கா கிட்டையும் சூச்சு நான் சொல்லின்னு இருப்பேன். ஒரே ஒரு கல் எடுத்து சூ அப்படின்னா எல்லா காக்காவும் பறந்து போயிடும். அந்த மாதிரி நீ இந்த உலகத்தில் கலகலான்னு நிறைய ஆசைக்குது உங்கள்கிட்ட. இதெல்லாம் போகணுன்னா ஒரே ஒரு கல், அதுதான் கடவுள். அது முருகனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம். ஏதோ ஒரு கல்லை கட்டிக்கோ. அந்த ஒரு கல்லை வச்சு அந்த ஆசைன்ற எல்லா காக்காவையும் ஓட்டிட்டு நீ தப்பிக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அதனால் கடவுள் மேலே மாத்திரம் ஆசை வைக்கணும். ஆனால் கடைசியில் அதை கூட வேணும். ஆசை அருமீன் ஈசனோடு ஆயினும் கடவுள் மேலே இருக்கிற ஆசையை கூட வேணும். வெங்கட்ராமன் என்ற ஒரு பையன் மதுரையிலேருந்து கிளம்புறான். அப்பாவை தேடி போகிறேன்ட்டு வரான். ஒரு ஆள் முஸ்லீம் மாதிரி வரார், முருகப்பெருமான். நீ வேலூருக்கு போகாத, அங்கே பிளேக்கு கால்ரெல்லாம் இருக்குது, விழுப்புரத்தில் இறங்கிடுன்றார். அவர் விழுப்புரத்தில் இறங்கிட்டார். அங்கே இருந்து ஒரு கோயிலில் போய் படுத்துன்னு காத்தால இந்த ஐயர்கிட்ட கோயில் பிரசாதம் சாப்பிட்டு கடுக்கனை கட்டி கொடுத்து, இந்தாங்க எனக்கு திருவண்ணாமலைக்கு பஸ் சார்ஜுக்கு மாத்திரம் காசு கொடுங்கன்னு வாங்கிக்கிறாரு. வெளியே வந்தவொடனே அந்த ஐயர் எழுதி கொடுக்குறாரு, ஒரு கடுக்கன் அடமானம் அப்படின்னு. இப்போ நம்ம தான் திருப்பியும் மதுரைக்கு போக மாட்டோமே, அந்த சீட்டையும் கீச்சி போட்டுறாரு. அப்படி தான் ஒரு வெங்கட்ராமன் ரமண மகரிஷியாக உருவாகிறான். அதனால் நீ அந்த கடுக்கன் சீட்டை கூட விட்டாருப்பார் ரமணர். அந்த மாதிரி எல்லா ஆசையும் விட்டு கடவுள் மேலே மாத்திரம் ஆசை வச்சுக்கணும். கடைசியில் கடவுள் மேலே இருக்கிற ஆசையும் விட்டுற வேண்டியிருக்கும். எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. எல்லா மறையனை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே, அதுதான் நிர்வாணம். நிர்வாணம்ங்கிறது துணி இல்லாமல் இருக்கிறது இல்லை, எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு வாச்சா மகோச்சரம்னு பேர். ஸோ எண்ணங்கள் இல்லாத ஒரு பிளாக் மைண்டு வந்துச்சுனாக்கா, பிளாங்க் மைண்டு நீ வாழ்க்கையில் இன்னும் கடத்தி எழுதுன்னு அர்த்தம். ஒரு சினிமா கொட்டாயில் நீ போய் உட்காந்து உடனே வெள்ளை ஸ்க்ரீன் தாங்குது. ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே அதில் காதல் காட்சி வருது, ஃபைட்டிங் காட்சி வருது, கோட்டை சீன் வருது, எல்லாம் மண்ணாங்கட்டியும் வருது. ஆனால் அது மனசுன்ற ப்ரொஜெக்டர் போடுறது, நீ வெள்ளை துணி தான். உனக்கு எந்த எண்ணங்களுமே இல்லாத நெல்லில் இருக்கிற இந்த மனசுன்ற ப்ரொஜெக்டர் தான் ஒன்று இந்த மாதிரி குழப்பினே இருக்குது. அப்போ நீ மனமடக்க கல்லாருக்கு வாயேன்னு பராமரமே, மனதுக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகலும் நீரவெற, இதெல்லாம் தான் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தது. அப்போ மனமுது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். மனமுது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமுது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். இதுதான் வழி. அப்போ மனசு இருக்கு இல்லையா, அதில் எந்த எண்ணமும் இல்லாத ஒரு பிளாங்க் மைண்டை நீ என்னைக்கு அடையிறியோ அன்றைக்கி நீ மோட்சத்துக்கு ரெடி ஆகிட்ட, நீ திருப்பியும் வெள்ளை ஸ்க்ரீன் ஆகிட்டேன்னு அர்த்தம். அதுதான் வாச்சா மகோச்சரம் வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிற விஷயங்கள். இப்போ நான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன் இல்லையா, நீ கேட்டியான கேள்வி நான் பேசுவேன், இல்லைன்னா என் மைண்டில் ஒன்றுமே இருக்காது, என் மைண்ட் பிளாங்க். ஸோ ஐ கில்டு மை மைண்டு லாங் பேக். அதனால் என் மைண்டில் எதுவுமே இருக்காது. மற்ற நேரத்தில் என்ன தான் பண்ணுவேன் பாபான்னா, எனக்கு மந்திரம் இருக்குது. அதனால் உட்காந்துருந்தாலையும் படுத்துருந்தாலையும் ஈவன் குளிச்சுன்னு இருந்தால் கூட மந்திரங்கள் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பேர், சுவாச நிஸ்வாசம்னு பேர். எண்ணம் எண்ணமில்லாத நிலை ரெண்டுத்துலேயும் அந்த கடவுளுடைய மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்.
எண்ணமிட்டாலே போதும் உள்ளே ஆனந்தம் ததும்ப காண்பாயடா அப்படின்ற தாய்மானவர். அந்த மாதிரி அந்த எண்ணங்களில் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதுலேயே நாம் இருப்போம். இதில் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு ஒன்று இருக்குது தாய்மானவர் சொல்கிறது. இப்போ நான் தூங்குற மாதிரி இருக்கும், ஆனாலும் தூங்குறது இல்லை. இப்போது நைட்லலாம் நான் வந்து அப்படியே ஒரு செமின்னு சொல்லலாம் அந்த நிலையில் இருக்கேன்னு வையேன். ஆனால் என்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இந்த ஏரியாவில் செத்து போயிட்டு இதெல்லாம் இன்னும் அவங்களுக்கு தேவசம் காரியம்லாம் பண்ணாமல் இருக்குதுங்களோ அந்த காற்றெல்லாம் என் ரூமில் உட்காந்து ஒரு மூலையில் அழுதுன்னு இருக்கும். ஏன்னா அவங்க தேவசம் பண்ணல, காரியம் பண்ணல, இன்னும் மேலே போக முடியல பித்திருக்கத்துக்கு. அதனால் இதெல்லாம் மிட் நைட்டு வெடிகால ஒரு 3லேருந்து 4, 4:30, 5 மணி வரைக்கும் நல்ல உத்தமமான ஆத்மாக்கள்லாம் வரும், அதுங்கெல்லாம் வரும். அதெல்லாம் தைரியமாக நம்ம கட்டிலேயே கூட உட்காரோம், நம்ம தியானத்தில் இருக்கிறதுனால அதுவும் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்னும் சில நேரத்தில் ஃபேரிஸ்னுவாங்க இல்லையா, எல்லாம் விழுவில் தான் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த ஆக்சுவலைக்கில் வர மாதிரி நம்ம ரூமில் இருக்கிற சாண்ட்லியரு ஃபேனு இது மேலெல்லாம் ஏறி உட்காந்து விளையாடின்னு இருக்கும். அதெல்லாம் இப்படிலாம் இருக்குதுன்னா உனக்கு நம்பிக்கை வரலாம், இதெல்லாம் இருக்குது. அதனால் நீ என்னுடைய நிலைகளை அடைந்தால்தான் நான் சொல்கிறது என்னான்னு உனக்கு தெரியும். இதுதான் தூங்கி தூங்காமல் இருக்கிற ஒரு நிலைங்கிறது. ஸோ பல ரகசியங்கள் இல்லை விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்கின்றன. நீங்கள் முயற்சி செய்யலை, அதனால உங்களுக்கு கிடைக்கல. அன்லெஸ் யூ ட்ரை, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? யூ ஆர் நோ ஆஸ்கிங் ஃபார் எஜுகேஷன், ஜாப், வீடு, ஸ்கூட்டர், காரு, ஒரு கல்யாணம், 2 குழந்தை குட்டி, இவ்வளோ தானே நீங்கள் கேட்குறது. அதை தவிர நீங்கள் இன்னும் கடவுளையெல்லாம் கேட்கவே இல்லை. எப்போ அது கேட்குறீங்களோ அப்போ கிடைக்கும். எது கேட்குறியோ அது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லோரும் கடவுள் பிள்ளைங்க தான், பொண்ணுங்க தான். இன்னும் கேட்கவே ஆரம்பிக்கல, அதனால ஒன்றும் கிடைக்கல. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். பைபிள் வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. ஸோ தெர் இஸ் நோ சீக்ரெட் விச் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ்டு. அண்டு விளக்கை ஏற்றியவன் எவனும் எல்லாரும் காணும்படிக்கு அதை மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் நடுத்தில் ஒழித்து வைப்பதில்லைன்னு பைபிள் சொல்லுது. அப்போது நீ எந்த ரகசியத்தை தேடுறியோ அது வெளிப்படுத்தப்படும். அதையும் ஒழிச்சு வைக்க போகிறாங்க, உனக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக தானே வெளிச்சம் இருக்குது. அதனால் நம்ம தேடினா கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் மக்களுக்கு அவங்கவுங்க நிலையில் புரியும். இப்போ நீ ஏன் தேட மாட்டேன்றன்னா உனக்கு இன்னும் அந்த ப்ரியாரிட்டிஸ் வரல. கடவுள் தான் நம்முடைய ப்ரியாரிட்டிங்கிறது உனக்கு இன்னும் வரல. நீ ஒரு கடவுளை ஒரு ஊறுகாய் மாதிரி அப்பளம் மாதிரி வச்சுருக்கிற. உலகத்தில் நீ நல்லா இருக்கிறதுக்கு கடவுள் உனக்கு ஊறுகாய் பொரியல் அப்பளம் மாதிரி. நாங்கள்லாம் கடவுளை மெயின் கோர்ஸாக வச்சுருக்கோம், புரியுறதா? உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை, இதெல்லாமே பகவான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வந்துச்சு. அதனால் எங்களுக்கு வேறு எதுலேயும் மைண்டு போகிறதே கிடையாது இல்லையா. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தானே மகானாகிறோம். சில பேர்லாம் சின்ன வயசில் ஆகிடுவாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஜாதகம் மாறின உடனே டெம்டேஷன் வந்துடும். நாங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்து முடித்து பதவி, பணம், பேர், புகழ், செக்ஸு எல்லாம் நான்சென்ஸையும் பார்த்துட்டு 36வது வயசில் தான் நான் ஞானி ஆனேன். ஸோ இன்றைக்கி எனக்கு 76. ஸோ ஏறத்தாழ 40 வருஷமாக பிளாங்க் மைண்ட் வந்துச்சு. எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தானே சாமியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீங்களும் ட்ரை பண்ணால் என்றைக்கான ஒரு நாளைக்கு உங்களுக்கும் இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு மாத்திரம் இது என்ன ஜங்கம சொத்தா, எல்லாருக்கும் தான் கடவுள் போகுது. Question from Govindan sir. ஏர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்டை தொகையில் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். இறைவனை தொழுவதில் ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு நெறிமுறை இருந்திருக்கிறது. சுந்தரர் சகமார்க்கம் என்று சொல்லப்படும் தோழமை பக்தியை கடைபிடித்தார். கலிக்காம நாயனார் தாசமார்க்கம் என்று சொல்லப்படும் எஜமான் அடியான் பக்தியை கடைபிடித்தார். அவதார புருஷனான தாங்கள் இறைவனை தொழ எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தீர்கள்? விளக்கி அருள வேண்டுகிறோம். கலிக்காம நாயனாருங்கிறவர் சிவபெருமானுடைய அத்தியந்தியமான பக்தர். சுந்தரர் மாதிரியே தான் வரும். அவருக்கு சுந்தரர் பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, சிவபெருமானை தன் பொண்டாட்டிக்கு இருக்கிற சண்டையை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தூது அனுப்பிச்சார் இல்லையா திருவாரூரில். அவர் வந்த உடனே திருவத்தூர்லேருந்து ஞாயிறு கிராமத்தில் கல்யாணம் கட்டி நாங்கள் போனோடனே முதல் பொண்டாட்டி கதவு சாத்திடுறான். சிவனே போய், அம்மா நீங்கள் 2 பேரும் கைலாசத்தில் தோழிகளாக இருந்தீங்க, இதுக்காக தான் பூமியில் வந்திருக்கணும் பஞ்சாயத்து பண்ணி அவனுக்கு கதவு திறக்க வச்சிருந்தான். அதனால் இவனுக்கு கோவம், சிவபெருமானை இவன் பொண்டாட்டிக்கிட்ட பஞ்சாயத்துக்கு பண்ணானே அனுப்பிச்சானேன்றதுனால சுந்தரர் பிடிக்காது இந்த ஆளுக்கு. இப்போ கடவுள் தெரியும் இல்லையா 2 பேரும் எந்த அளவுக்கு பக்தி இருக்கான்னு. அதனால் கலிக்காம நாயனருக்கு தீராத வயிற்று வலி வர மாதிரி பண்ணுறாரு. அந்த வயிற்று வலி தீர மாட்டேன்னுது. அப்போ சுந்தரருக்கு சொல்கிற, நீ போய் அவனுக்கு உன் கையால் திருநூறு கொடு, அவன் நல்லாயிடுவான்ட்டு.
சுந்தரர் வர்றாருன்னு தெரிஞ்ச கலிக்காம நாயனார் இந்த மாதிரி பாவிக்கிட்ட பரதேசிக்கிட்டேயா நான் திருநூறு வாங்குவேன், இதை விட நான் செத்து போகிறேன்னு சொல்லி கத்தி எடுத்து வயிறை குத்திக்கிறார். அவங்க கையால் நான் திருநூறு வாங்க மாட்டேன்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு முரட்டு விசுவாசத்தில் இருந்தால்தான் கலிக்காம நாயனார்ன்றவர். கடவுள் 2 பேருக்கும் தரிசனம் கொடுத்து 2 பேரும் உத்தமமான பக்தர்கள். அவனுடைய கர்மாவை அவன் அனுபவிக்கிறான், உன் கர்மாவை நீ அனுபவிக்கிற அப்படின்னு அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவார். இதுதான் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். இப்போ என்னம்மா கேள்வி? நீங்கள் அவதான புருஷனாகிய தாங்கள் தங்களுடைய இறைவனை தொழ எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தீர்கள்? இது எந்த ஒரு விட்டுக்குறை தொட்டக்குறை. நான் முதல்ல கைலாசத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாராக இருந்தேன். ஒரு நாள் சிவபெருமான் எப்பயுமே புலித்தூளை கட்டிக்கிட்டு இருப்பார்ல, அவருக்கு எல்லாரும் மானசரோவரில் குளிப்பாட்டி அவருக்கு அழகான கல்யாண மாப்பிள்ளை மாதிரி மேக்கப்பெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அவருக்கு தான் எப்படி இருப்போன்னு பார்க்கணும் இல்லையா, அதனால் அந்த பொய்களை பார்க்குறாரு. அவருக்கே கிக்கு வருது. ஏன்னா அவர் இது வரைக்கும் அவர் எப்படி இருப்பான்னு பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அலங்காரத்தில் தன்னை பார்க்குறாரு, அந்த கிரீடமும் நகை நட்டு எல்லாம் போட்டுட்டு. அப்போ நீங்கள் கூட யாரும் வீட்டில் இல்லாத போது உங்கள் வீட்டில் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரி சிவபெருமானுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு, நம்ம இவ்வளோ நல்லா இருக்குமேன்ட்டு சுந்தரா வா அப்படிங்கிறார், ஹே ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய சொந்த நிழல் தான் மேலே வருது, அதுதான் சுந்தரர். அவர் சிவபெருமான் ஆலகால விஷயத்தை குடிக்கிற போது இப்படி கழுத்தை பிடிச்சி விஷயம் இறங்காமல் தடுத்தார். அதனால் அவர் பேர் ஆலால சுந்தரர் அப்படின்னு மாறிச்சு. சிவனுடைய கணபூதங்களுக்கு தலைவராக அவர் கைலாசத்தில் இருக்கார். அப்போது சிவன் வேறு அல்ல, சுந்தரர் வேறு அல்ல. விண்ணோரும் மண்ணோரும் ஓதவா ஒரு தோழன் கையிலை ஆரூர தோழமை, இதெல்லாம் தேவாரத்தில் வருகிற வரிகள். அப்போ சிவனும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒன்றே தான். அவர் ஒரு நாள் பார்வதியோட சிஷ்ய பொண்ணுங்க 2 பேர் பூ பறிக்க போகுது, அனந்தனை சுனந்தனைன்னு. அது பார்த்து அவர் கொஞ்சம் லவ் வருது. அப்போ சிவன் சொல்கிறார், எப்போ லவ் வந்ததோ அனுபவிச்சுடு, பூமிக்கு போ, இந்த தேவலோகத்தில் அனுபவிக்க முடியாது, ஏன்னா இங்கெல்லாம் ஒளி உடம்பு, அதனால் அங்கே போகணும். இவர் ஐயோன்றார், பரவாயில்ல நான் தக்க தருணத்தில் உன்னை தடுத்தாட்கொள்வேனுங்கிறார். அவர் ஒரு சாதாரண பிராமண குடும்பத்தில் பிறக்கிறாரு. அந்த நாட்டினுடைய ராஜா போகிற போது இந்த குழந்தை நல்லா இருக்குது, நான் போய் நரசிங்கம் முனையாரையர்னு பேர் இருக்கு, நான் எடுத்து வளர்த்துக்கிறேன்னா ஐயர் நல்லது தானே, ராஜ குடும்பத்தில் வளர்த்துன்னு கொடுத்துட்றாரு. வயசுக்கு வருது, இவருக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ரெடியாக. அந்த மாதிரி பண்ணி வைக்கிற போது ஒரு வயசான கிழவர் மாதிரி சிவபெருமான் நீ எனக்கு அடிமை, நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இது பாரு உங்கள் தாத்தா எழுதி கொடுத்து ஓலை அடிமை சாசனன்றார். இவர் எங்கே அப்படின்னு அதை கீச் போட்டு இப்போ என்ன பண்ணுவேன்றார். நீ ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும்டா, அதனால் அது டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் நான் வச்சுன்னுக்கிறேன், இனிமேல் உன்னை நம்பி கொடுக்க மாட்டேன். ஊர் பஞ்சாயத்துக்காரங்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ஆமாம் இவங்க தாத்தா எழுதி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிடனே கல்யாணம் நின்று போகுது. இவருக்கு செம கடுப்பு. அதனால் வந்திருக்கிற கிழவனை பார்த்து பைத்தியம் பித்தா அப்படின்றார். அதெல்லாம் கரெக்டையும் பின்னால் வாடான்னு கூட்டின்னு போகிறார். ஸோ விருத்தாச்சலம் கோயிலுக்குள்ளே கூட்டின்னு போயிட்டு அப்படியே மறைஞ்சிடறார். இவர் என்னடா அது அதிசயமாக இருக்கேன்னு பார்த்தா உள்ளே இருந்து குரல் கேட்குது. சரீரின்னா உடம்பு, சரீரின்னா உடம்பு இல்லாத குரல். பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுக அப்படின்னு வருது. அப்போ தான் அவர் பாடினார், இந்த 2 வரி பாடுங்க. பித்தா பிறை சூடி, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணே தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் தூரையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே இந்த சாமியை பார்த்துட்டு இந்த பாட்டை அவர் பாடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே திருவாரூரில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதே மாதிரி திருவொத்தியூரில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏன்னா அவங்க தான் நிஜமாக அங்கே மேலே இருந்து இவரை கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறவங்க. ஸோ அந்த இதெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் நான் சொன்ன கலிக்காம நாயனார் இப்படி எல்லாருடைய அனுபவங்களையும் முடிச்சுக்கிட்டே வராரு. இவருக்கு பசின்னா சிவபெருமானே போய் மடப்பள்ளி சாப்பாடு உனக்கு வேணான்னு சொல்லி 4 வீட்டில் அவரே போய் பிக்ஷாவந்தனம் பண்ணின்னு நல்ல சாப்பாடு கொடுப்பாரு. காசு இல்லைன்னு சொன்னால் காசு கொடுப்பாரு.
இவர் ஐயோ இதை நான் எடுத்துன்னு போனாக்கா திருடனுங்க பிடிங்குவாங்க, நான் இங்கே மணிமுத்தாரில் போடுறேன், எனக்கு திருவாரூர் கமலாலய தெப்பக்குளத்தில் கொடுன்னுவார். அதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ கரெக்டாக தான் கொடுக்குறீன்னு நான் சாம்பிள் வச்சுக்கிறேன்னு வெயிட்டர் மச்சு கட்டிக்குவார் சாம்பிளை. அவர் கமலாலயத்தில் கொடுப்பாங்க, அதே தாங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் இவருக்கு எதெல்லாம் வேணுமோ சிவன் ஒரு மோர் தென் அ ஃப்ரெண்ட் இவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். எல்லா அனுபவங்களும் முடிஞ்ச நிலையில் நீ வந்த வேலை ஆயிடுச்சு வந்துடலான்ட்டு இவர் ஒரு வெள்ளை யானை அனுப்புகிறார் சிவன். அது மேலே ஏறின்னு போகிறாரு. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் சேரமான் பெருமாள் நாயனார். அவரும் சாதாரண பக்தர் இல்லை, எப்போ பாரு கடவுளுடைய நினைப்பிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான சிவபக்தர். இவர் போகிறாருன்னு ஐயோ என்னை விட்டு பெரிய ஃப்ரெண்டு அப்படின்றார். அப்போது ஒரு குதிரை காதில் அவர் பஞ்சாட்சரம் மந்திரத்தை ஓதி சேரமான் பெருமாள் நாயனார் குதிரை மேலே போயிடுங்கிறார். கீழே ஔவையார் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கா. பிள்ளையாரே அவங்க 2 பேர் போகிறாங்களேன்னு, பிள்ளையார் நீ ஒழுங்காக பூஜை பண்ணுன்றாரு. நம்ம பூஜை பண்ண உடனே யானை தும்பிக்கை தூக்கி அடிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு முன்னாடி கைலாசத்தில் போய் ஔவையார் உட்காந்துன்னு இருக்கான். இப்படி பக்தர்களுடைய வாழ்க்கையில் கடவுள் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் பண்ணுறான். இதுக்கு 4 நிலைன்னுவாங்க: சாலோக, சாமீப, சாரூப, சாயிச்சு. முதல்ல கைலாசத்தில் சிவங்கொடியே இருந்தால் அதுக்கு பேர் சாலோகம். பூமிக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, ஏதோ ஒரு அசைன்மெண்ட் பேசிஸில், அதுக்கு சாரூபம், தன்னுடைய ரூபமாகவே அப்படின்னு. கடவுளை நெருங்கணும். இவர் அணுக்கு தொன்றாக இருந்து சிவன்கிட்ட அவர் விஷம் குடிக்கிறவோ பிடிச்சா இல்லை, அது சமீபம். இந்த பூமிக்கு வர்றார் இல்லையா கடவுளுடைய பிரச்சாரமெல்லாம் பண்ணுறதுக்கு, அது சாரூபம். திருப்பியும் வந்துடு எங்கிட்டன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் சாயுஜ்யம். இப்படி சிவபக்தர்களுக்கு வாழ்க்கையில் பல அனுபவங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் முதல்ல திருவண்ணாமலைக்கு போனேன் 1984. சேஷாத்திரி சாமியுடைய தியான மண்டப திறப்பு விழாக்கு அங்கே ஒரு வக்கீல் இருந்தார் முத்துகிருஷ்ணன்ட்டு. அவங்க ஒய்ஃப் அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க கட்டினாங்கன்னு இந்த சண்முக சிகாமணி ஐஏஎஸ் என்னை கூட்டின்னு போனார், நீயும் வான்ட்டு. அது முடிஞ்சு ராம்சரத்குமார் சாமிகிட்ட போனாங்க. ராம்சரத்குமார் சாமி நடுவில் நின்று என்னை ஒரு சுற்றுனார். நான் 3 சுற்றினேன். நான் ஒரு தானே சுற்றுன்னு சொன்னேன். ஐ ஹவ் ஸோ மச் சின்ஸ் அப்படின்னு. மை சன் ஐ டெல் யூ யூ நோ சின்ஸ் அப்படின்னு. மகனே உனக்கு நான் சொல்கிறேன், உனக்கு எந்த பாவமும் கிடையாது அப்படின்னு. அவர் எதிரில் உட்கார சொன்னார். எதிரில் உட்காரணும். இன்னும் த ஸ்டோரி ஆஃப் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சாலையும் மகான்கள்கிட்ட சுமக்கணும். அவர் சுந்தர கதையெல்லாம் சொல்லிவிட்டு, சிவசங்கரா யுவர் சுந்தரமூர்த்தி நாயனார், திஸ் த டைம் when my father அருணாச்சலா wants to take you back into his fold அப்படின்னார். திருப்பியும் உன்னை கடவுள் தடுத்தாற் கொள்கிற நேரம் இதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் யுவர் ஆதிசங்கராச்சாரியா, you are chanting Bhajagovindam, Bhajagovindam. Now you become Govinda yourself. So keep chanting my father's name and do his work அப்படின்னார். நீயும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கடவுளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இது ஒரு உதாரணம். இதுதான் தக்க தருணத்தில் தடுத்தாற் கொள்ளுதல்ங்கிறது. இப்படி வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவங்கள் வரும். கடவுளை தேட தேட நீ தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து அதுக்கப்புறம் தன்னை நினைந்துருக தருகின்றான். அவனை நினச்சிக்கிட்டு அவனுக்கு உழைக்கிற ஒரு ஆனந்தத்தை கடவுள் கொடுப்பார். இப்படி தான் வாழ்க்கை அமைகிறது. ஸோ எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நேரம் கடவுள் அவர்களை தடுத்தால் கொள்வார். அது வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணும், வனைந்து ஏற்றி ஊற்றிடும் கண்ணீர் அதனால் காற்று கண்ணில் முருகான்னு தண்ணி வரணும் உனக்கு. உழுந்து கும்பிடணும். இப்படியெல்லாம் உனக்கு அனுபவங்கள் வர வர கடவுளை நீ நெருங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு பாட்டு இருக்குது தாய்மானவர், ஒரு கல் கூட கொஞ்சம் உருகும், என் கல் எஞ்சி உருகவில்லையேன்ட்டு வரும். நம்மெல்லாம் அப்படி தாங்கிறோம். நமக்கு கடவுள்கிட்ட கண்ணீர் வரமாட்டேன்றது. அழுதால் உன்னை பெறலாமே. கல் உருகும், என் கல் எஞ்சி உருக மாட்டேன்னதே கடவுளே அப்படின்னு சொல்லி தாய்மானவர் பாடியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம மனசு ஆசைகளால் நிரம்பி இருக்கிறது. பேராசை எனும் பிணிபட்டு உழலத்தகுமோ ஞானாகரனோ நவிலத்தகுமோ அப்படின்னுவார். அந்த மாதிரி நெஞ்ச கனகல் ஆசைகளால் கல் அப்படியே கனமாக கல் மாதிரி ஆகிடுது. நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக முருகனிடத்தில் தஞ்சமும் அருளும் கேட்டு நான் பஞ்ச சக்கர ஆணைன்னா பிள்ளையாரை கும்பிடுறேன், அதுக்காக இந்த கந்தர் அனுபூதி பாடுறேன்னு அருணகிரிநாதர் பாடுறார். வள்ளலார் அப்படி தான் சொல்லுவார். நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே, உன் மனம் இரும்போ பெரும்பாறையோ, உனக்கு என்ன பிள்ளையார் முருகன் மாத்திரம்தான் பிள்ளை மாதிரி தெரியுதா, என்னை பார்த்தா பிள்ளை மாதிரி தெரியலையா அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு மகானும் அந்த நிலையை அடைகிற போது இந்த மாதிரிலாம் புலம்புவாங்க கடவுள்கிட்ட. கடவுளை தவிர வேறு இன்னுமே வேணாங்கிற ஒரு நிலை வரும் அவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் தேடுவாங்க. கிடைக்கல.
கல்லேனும் ஐயவோர் காலத்தில் உருகுமென் கல் நெஞ்சம் உருகவில்லையே, கருணை கிணங்காது வன்மையையும் நான் முகன் கற்பிக்க ஒரு கடவுளோ, வல்லான் வகுத்ததே வாய்க்கால்வெலும் பெரு வழக்கிழக்கும் உண்டோ, வானமாய் நின்றின்ப மழையாயிறங்கியனை வாழ்விப்பதுன் பரங்கால். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரியான பாடல்கள் நம்முடைய நாயன்மார்கள், ஆழ்வார்கள், நம்முடைய இது எவ்வளவோ இருக்குது. இப்போ கரைதல் அப்படின்னா என்ன? மெல்ட் ஆகுதுன்னு ஒரு அர்த்தம். தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் எந்த கரையணும் அப்படின்னா ஏன் அழுகுறேன்னு அர்த்தம். ஸோ கரைதல் என்பது கரைதல், அழுக வரணும், அப்படி விம்மி விம்மி நெஞ்சம் விம்மி அந்த நிலைகளை அடைகிற போது ஈகோ போயிடும். நம்மளை 4 பேர் பார்க்குறாங்களே கொள்கிறாங்களேன்ற மாதிரி அந்த ஃபால்ஸ் ஈகோ இல்லையா, அதெல்லாம் போயிடும். அதனால ஆத்மா என்பது கரைகிற போது இந்த இடத்துல உனக்கு கரைதல் வரும். ஸோ எல்லா அனுபவங்களால் தான் சொல்ல முடியும். புக்கிலெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? எல்லா மகான்களுடைய அனுபவங்களும் மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வரும். இப்போது இவர் சாமி சொல்கிறாரு, நீ சுந்தரராக இருந்த, ஆதிசங்கராக இருந்த, இதெல்லாம் அவர் சொல்கிறாரு, திருவண்ணாமலை வச்சு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். நான் விருதாச்சலத்துக்கு போகிறேன். நான் அங்கே ஒரு சனிக்கிழமை ஒரு குட்டி பாவாடை, அந்த கோயிலில் 2 அம்பாள் இருக்குது. ஒன்று பாலாம்பாள்னு சின்ன பொண்ணு, இன்னொன்று விருத்தாம்பாள்னு வயசான பொண்ணு. ஸோ அந்த குட்டி பொண்ணு அந்த கோயில் எங்கிட்ட வந்து, இன்றைக்கி என்ன சனிக்கிழமை உனக்கு தெரியுமா அப்படின்லாம். ஏன் நான் திட்டியிருக்கேன் சிவனை, மகத்தில் புக்கதோர் சனி என காணாய், மக நட்சத்திரத்தில் சனி வந்த மாதிரி என்னை வந்து தொந்தரவு பண்ணியிருக்கிறீர் சிவபெருமான். ஸோ அவங்க நக்கல் அடிப்பாங்க வந்து. இப்படி பல அனுபவங்கள் கிடைக்கும். உனக்கு நீ யாருன்னு தெரியணும். அப்போ அந்த அனுபவங்களை உன்னால் புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா உன் எதிரிலேயே அனுபவங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், நீ அதை மிஸ் பண்ணிவிடுவேன். இப்படி தான் எல்லா அனுபவங்களும் வரும். நான் வந்து கல்யாண தீர்த்தத்தில் எங்கள் பொதியமலை, விக்ரமசிங்கபுரம், அம்பாசமுத்திரத்துக்கு மேலே பாபநாசம், அங்கே காட்டிலேயே நடந்து போய் எனக்கு பயமே கிடையாது. போய் அந்த கல்யாண தீர்த்த சிவலிங்கத்துக்கிட்ட படுத்துன்னு இருக்கேன். நான் விளக்கேற்ற பார்க்குறேன், விளக்கு 5 போகுது. நான் இன்றைக்கி இந்த பஞ்சாயத்து போர்டிலலாம் 4 பக்கம் கண்ணாடி போட்டு உள்ளே ஒரு விளக்கு வைப்பாங்க இல்லையா, அணையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு படுத்துட்டேன். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து யாரோ வராங்க, சாமி எந்திரி அப்படின்னு மூஞ்சி மேலே டார்ச் அடிக்கிறாங்க. ஏன்னா நான் எந்திரிச்சு பார்த்தேன், ஏதோ விளக்கு கேட்டிங்களாம், நான் 7 மைல் காட்டில் நடந்து வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, உங்கள் கையில் போத்துங்க அப்படின்னு அவங்களே விளக்கு, அவங்களே நெய், அவங்களே திரி போட்டு உங்கள் கையில் போத்துன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்குள்ளே வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். மறுநாள் காத்தால் பார்த்தா அவங்க இல்லை, அந்த விளக்கு அங்கே இருக்குது. இப்படியெல்லாம் அனுபவங்கள் வரும். எத்தனை விதமான அனுபவங்கள் வரும் தெரியுமா? ஆனால் நீ தேடணும், சீரியஸாக தேடணும். தேடுங்கள் கண்டறிவீர்கள்னு அதுதான். கங்கையில் அதே மாதிரி தான். கங்கையில் நான் 1984-5 அங்கே போகிறேன். நான் பிப்ரவரி மாதம். என்கிட்ட அந்த காலத்தில் ஒன்றும் இருக்காது. நான் வந்து செருப்பு போட மாட்டேன், ஷர்ட்டு போட மாட்டேன், 2 கருப்பு வேஷ்டி, ஒரு ஜுவல்லாம் பையால் ஒரு கோபால் பால் பொடி, இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டைம் போய் அந்த கங்கையில் அரிக்கி பயிருங்கிற இடத்துல முழுகிறேன். அப்போது பச்சை பாவாடை கட்டின்னு ஒரு 3 வயசு பொண்ணு அங்கே வந்து நின்று இடுப்பில் இப்படி கை வச்சுனேன். அங்கல் இத்தனை சாலுக்கு பார்த்து அப்பாயோ நகானே கேள்வியே அப்படின்னா, மாமா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்க வந்தியான்ட்டு. என்னடா இந்த மாதிரி பேசுகிறாளேன்ட்டு நம்ம எழுறோம், காணாமல் போயிட்டோம். அது யார்? கங்கை. இப்படிலாம் அனுபவங்கள் வரும். நீ தேடினா இந்த உலக சுகத்தில் இருக்கிற எல்லா சுகத்தை விட பெரிய சுகம் கடவுள்கிட்ட கிடைக்கும். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குள்ளி தருவே தரு நிழலேன்னுவாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷங்கள் கடவுளை தேடுறதில் இருக்குது. உங்கள் எல்லாரை விட நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கேன். ஒவ்வொரு காலத்தில் நிலங்கரையை எரிக்கிறானுங்க, எல்லா விதமான கஷ்டத்தையும் பார்த்துன்னு தானே உட்காரோம். நான் என்ன காட்டுது பண்ணேன், எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நமக்கு சோதனை வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நீ வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு பரீட்சை எழுதியே ஆகணும் கவர்மெண்ட்டில், அந்த மாதிரி உனக்கு டெஸ்ட் வச்சுக்கின்னு இருப்பாங்க, நீ அதில் பாஸ் ஆகினே இருக்கணும். அப்போ உனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சிகள் எல்லாம் ஆன்மீகத்தில் கிடைக்கும். லௌகீகமாக பார்க்குற போது என்னடா இவர் இவ்வளோலாம் நல்லது பண்ணி இவருக்கு ஏன் இந்த ப்ராப்ளம்லாம் வருதுன்ற மாதிரி உனக்கு தோணும். அது உனக்கு தான் ப்ராப்ளம், எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா வி டெஃபினெட்லி நோ தட் காட் இஸ் கைவிட மாட்டேன் என்று ஊதுது சங்கே.
கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே, கடவுள் மாமா என்று ஊதூது சங்கே, மெய்யுணரச் செய்வான் என்று ஊதூது சங்கே, நம் சிவசங்கர் பாபா என்று ஊதூது சங்கே, ஆபத்தில் காப்பான் என்று ஊதூது சங்கே, அண்ணாமலையான் என்று ஊதூது சங்கே, பேரின்பம் தந்தான் என்று ஊதூது சங்கே. இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்கிறது தான். அம்பலத்தரசே அருமருந்தே. எவ்வளோ நல்ல பாட்டுலாங்க தெரியுமா? இந்த காலத்தில் யாரையும் எதுவும் கற்றுக்கிறது இல்லை. ரொம்ப நல்ல பாட்டு அது. டியூன் கூட சூப்பர் டியூன் அது. எவ்வளோ நல்ல பாட்டுங்கள்லாம் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில். அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.